கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஆண்டவர் உங்க கூட பேசுகிற வார்த்தை, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து என்ன சொன்னாரு அப்படின்னா, இதை பார்த்து கொண்டு இருக்கிற அத்தனை பேர்களை பார்த்து ஆண்டவர் என்ன வார்த்தை பேச சொல்றாரு அப்படின்னா, உங்க வாழ்க்கையை அதாவது உங்க சரீரத்தை நீங்க கெடுத்து கொண்டிருக்கிறீங்களா அப்படின்னா உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லி கொண்டிருக்கிறார். நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே. நமக்கு கெடுதி, நம்மளுக்கு கெடுதி செய்து கொள்வோமா? கண்டிப்பா செய்து கொள்ளுவோம். நம்ம சிகரெட் பிடிக்கிறோம், இல்லை மது அருந்துறோம் அப்படின்னாலே நமக்கு அது கெடுதி தான். ஸோ நம்மளுக்கு நம்ம என்ன செய்தாலும் கெடுதி, தீங்கு விளைவிக்கிற மாதிரியான காரியங்கள் என்ன செய்தாலும் அது நமக்கு கெடுதி தான். ஆண்டவராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்கிறார், உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே. உங்கள் சரீரத்துக்கோ இல்லை உங்கள் மனசுக்கு தேவையில்லை, உங்கள் மனசை கெடுக்கிற மாதிரியான காரியங்களுக்கோ எது செய்தாலும், அது உங்கள் மனசை கெடுக்கிற காரியமோ இல்லை உங்கள் சரீரம் மீன்ஸ் உங்களுடைய உடம்பை கெடுக்கிற காரியம் எதுவாக இருந்தாலும் அது 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 கெடுதி தான். ஸோ அந்த கெடுதியான காரியங்களை நீங்கள் செய்யாதீங்கன்னு ஆண்டவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லுகிறார். சில பேர் என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய சரீரத்தை கெடுத்துக் கொள்வார்கள். எப்படி என்ன பண்ணுன்னா, வாழ பிடிக்கல, தன்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது பெரிய தோல்வி நடந்துச்சுன்னா தற்கொலை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு போயிட்டு என்ன பண்ணுவாங்க, கெடுத்து கொள்ளுவார்கள். அதுவும் கெடுதி தான். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கை காலெல்லாம் வந்து கீறி கொள்ளுவார்கள், கத்தியை வச்சோ இல்லை ஏதோ ஒன்று. ஏன்னா தன்னுடைய அன்பை மற்றவர்களுக்கு ப்ரூஃப் பண்ணி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க, கீறி கொள்ளுவார்கள். ஸோ அதுவுமே தன்னை கெடுத்து கொள்ளுகிற காரியம்தான். இந்த மாதிரியான காரியங்கள், உங்களை கெடுத்துக் கொள்கிறதான காரியங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பார்த்து சொல்லுகிறார், அதை செய்யாதீர்கள் பார்த்து சொல்லுகிறார். சில பேர் என்ன பண்ணுவாங்க, கொள்றது மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா, சிகரெட்டு, நான் ஆல்ரெடி சொன்னது போல மது அருந்துவார்கள், சிகரெட்டு, அது மட்டும் இல்லாமல் இந்த வெற்றிலை போடுறது, அது மட்டும் இல்லை வேறு எது சரீரத்தை கெடுப்பதற்கான. சில பேர் என்ன பண்ணுவாங்க, எப்போ பார்த்தாலும் சீரியல் பார்த்து கொண்டே இருப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஃபோனை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஃபோனை பார்க்குறதும் இதுதான், தன் சரீரத்தை ஒன்று மனசை பாதிக்கும், இன்னொன்று மைண்டை பாதிக்கும், இன்னொன்று கண்ணை பாதிக்கும். ஸோ ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்குது, அதுக்கு அடிக்ட் ஆகுறது. ஸோ இந்த அடிக்ட் ஆகிறதுக்கான காரியங்கள் எல்லாமே தன் சரீரத்தையோ தன் உடம்பையும் சரி தன் மனதையும் கெடுத்து கொள்ளுகிறதான காரியங்கள். ஸோ இந்த கெடுத்து கொள்ளுகிற காரியங்களை விட்டு விலக வேண்டும். அதுலேருந்து வெளியில் கெடுத்து கொள்ளாதே அப்படின்னு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார். நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, கெடுதி ஒன்றும் செய்யாத. அது உன் சரீரத்திலையா இருந்தாலும் சரி, உன் மனசு கெடுக்கிற மாதிரி சில பேரை வந்து நம்ம என்ன பண்ணுவாங்க, நம்ம மற்றவர்களை நம்ம நேசிக்கிறோம் அப்படின்னா அவங்க பின்னாடியே போயிட்டு அவங்க என்ன பண்ணுவோம், அவங்கள நம்ப வைக்கிறதுக்காக நம்ம நிறைய காரியங்களை செய்வோம். அப்படி நம்ப வச்சு நம்மளை அந்த மாதிரி செய்து நம்மளை நம்ப வைக்க வேண்டிய அவசியம் நமக்கு ஒன்றும் இல்லை. ஸோ இதெல்லாம் செய்து நம்மளுடைய சரீரத்தை நம்ம கெடுத்துக்கிறோமே தவிர, இல்லை நம்ம மனசனா. ஸோ இதெல்லாம் இப்போ நீங்கள் ஒரு வேளை இந்த மாதிரி நம்மளுடைய சரீரத்தை கீறி கொள்வதோ இல்லை தற்கொலை செய்து கொள்வதோ இல்லை வேறு மாதிரியான. சில பேர் என்ன பண்ணுவாங்க, சாப்பிட மாட்டாங்க, அதையே நினச்சிக்கிட்டே இருந்து தன் வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணுவாங்க. சாப்பிட மாட்டார்கள். தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த தோல்வியோ இல்லை ஏதோ ஒரு காரியத்தினால் என்ன பண்ணுவாங்க, அதையே நினச்சிட்டு தன் வாழ்க்கையை ஒழுங்காக வாழாமல் வேலைக்கு போகாமல் வீட்டுக்குள்ளேயே சோம்பேறி மாதிரி கிடக்கிறது. இல்லாட்டினா என் வாழ்க்கையே போயிடுச்சு, எல்லாமே எனக்கு வெறுத்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு போகாமல், இதுக்கு மேலே என்ன இருக்குது, இதுக்கு மேலே எல்லாம் ஒன்றும் இல்லை, இனிமேல் நான் வேலைக்கு போய் என்ன இருக்குது, இல்லை நான் சம்பாரிச்சு என்ன இருக்குது, இல்லை நான் அங்கே போய் என்ன இருக்குது, அதெல்லாம் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் என்ன பண்ணுவாங்க, எங்கேயுமே போகாமல் வீட்டுக்குள்ளேயே கிடப்பார்கள். ஸோ அதுவுமே வந்து தன்னை கெடுத்து கொள்கிறதான காரியங்கள் தான். அதனால என்ன ஆகுது, மற்றவர்களுக்கு நீங்கள் எதற்காக வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அதற்கு வந்து அவங்களுக்கு அவர்களுக்கோ இல்லை அதுக்கோ வந்து எந்த ஒரு இழப்பும் வராது. உங்களுக்கு தான் இழப்பு, உங்களுக்கு தான் வெட்கம், அவமானம், அசிங்கம் வருமே தவிர மற்றவர்கள் யாருக்காக இந்த மாதிரி உங்களுக்கு எடுத்துக்கொள்கிறீர்களோ இல்லை எதற்காக உங்களுக்கு எடுத்துக்கொள்கிறீர்களோ அதற்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது, எந்த இழப்புகளும் வராது. எல்லா இழப்புகளும் ஏற்கனவே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை கெட்டு போய் உங்கள் வாழ்க்கை வந்து தோல்வியில் இருக்கிறது. அதை இன்னும் நீங்களே உங்கள் வாழ்க்கையை இந்த மாதிரியாக நான் சாப்பிடாமல் இருக்கிறேன், வேலைக்கு போகாமல் இருக்கிறேன், இல்லை நான் வெளியில் யாரையும் பார்க்க மாட்டேன், எனக்கு யாரையும் பார்க்க பிடிக்கல, நான் வீட்டுக்குள்ளேயே கிடக்கிறேன். ஸோ சில பேர் என்ன பண்ணுவாங்க, கீறி கொள்ளுகிறேன், இல்லை தற்கொலை செய்து கொள்ளுகிறேன், இல்லை நான் யார்கிட்டையும் பேச மாட்டேன், அப்படிலாம் வந்து செய்கிறதுனால
உங்கள் வாழ்க்கை திரும்பவும் மீண்டு வரப்போகிறதில்லை. இன்னும் மீண்டும் மீண்டும் உங்கள் வாழ்க்கை இன்னும் மோசமாகவே தான் போகுமே தவிர, இன்னும் மீண்டும் மீண்டும் உங்கள் வாழ்க்கை கெட்டு போகிற மாதிரியான தான் இருக்குமே தவிர, சரி வராது, சரிப்பட்டு போகாது. ஸோ உங்கள் வாழ்க்கை கெட்டுப்போன உங்கள் வாழ்க்கையை, உங்கள் தோல்வியுடைந்த வாழ்க்கையை, மனமுடைந்த உங்கள் மனமுடைந்த உங்கள் இருதயத்தை, இல்லை உடைந்து போன உங்கள் வாழ்க்கையை நீங்கள் இதெல்லாம் செய்கிறதுனால, உங்கள் சரீரத்தை கெடுதி செய்து கொள்வதனால, உங்கள் மனசை கெடுதி செய்து கொள்வதனால எதுவும் சரியாயிடாது. ஸோ இதுக்கு உங்கள் கெட்டுப்போன வாழ்க்கை, உடைந்து போன வாழ்க்கை, தோல்வி அடைந்த வாழ்க்கையை நீங்கள் சரி செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னா நீங்கள் கர்த்தர்கிட்ட தான் போகணும். அது ஆண்டவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தில், 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் எஸ் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தார். எது ஆலயம்? நம்முடைய சரீரம் தான் ஆலயம். அதில் சொல்லுவார் பாருங்க. 16ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். அதாவது சர்ச். இப்போ நம்ம தேவனுடைய ஒரு சர்ச் வச்சுக்கோங்களேன். ஒரு சர்ச்சுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா அது எவ்வளோ பரிசுத்தமாக, எவ்வளோ ஒரு நீட்டாக, எவ்வளோ ஒரு க்ளீனாக, ஈவன் நம்ம காலில் போட்டிருக்க செருப்பு கூட என்ன பண்ண மாட்டோம், உள்ளே போட்டுட்டு போக மாட்டோம். ஏன்னா அது சபை, அது ஒரு பரிசுத்தமான இடம். அதில் ஏன்னா செருப்பில் வந்து மண், தூசி, வெறும் செருப்பில் மண், தூசி, அழுக்கு தான் இருக்கும். ஆனால் நம்ம இருதயத்துக்குள்ளே 1008 அழுக்கு இருக்கும். காலில் கிடக்கிற தூசியாவது நம்ம தொடச்சி போட்டால் போயிடும். ஆனால் மனசுக்குள்ளே படிந்திருக்கிற, நம்ம இருதயத்தில் படிந்திருக்கிற அழுக்குகளெல்லாம் வந்து நம்ம கழுவுனா கூட போகாது. நம்ம அந்த இருதயத்தில் படிந்திருக்கிற அழுக்குகள், நம்ம சிந்தனைகளில் படிந்திருக்கிற அழுக்குகள், நம்ம செய்கிற தவறுகள்னால வந்த அழுக்குகள்லாம் கழுவப்படணும் அப்படின்னா அது ஒரே ஒன்று. நம்ம தண்ணியால் கழுவ முடியாது, இல்லை வேறு எந்த ரத்தத்தினாலும் கழுவ முடியாது. ஒரே ரத்தம், இயேசுவின் ரத்தத்தினால மட்டும்தான் நம்ம சரீரத்தில் படிந்திருக்கிற அழுக்குகளை, எண்ணங்களில் இருக்கிற அழுக்குகளை, இருதயத்தில் இருக்கிற அழுக்குகளை கழுவக்கூடிய ஒரே ஒன்று அது இயேசுவின் ரத்தம் மட்டும்தான். ஸோ அந்த இயேசுவின் ரத்தத்துக்கு கொண்டு போனால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் நடந்த தோல்வி அடைந்த வாழ்க்கையை, கெட்டுப்போன வாழ்க்கையை, சரீரத்தில் இருக்கிற கெட்டுப்போன சரீரத்தை அவர் மீண்டும் சரி பண்ணி கொண்டு வருவார். ஸோ ஆண்டவர் சொல்கிறாரு, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவன் 16ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? அதாவது என்ன சொல்கிறோம், சபைக்கு போனால் நம்ம காலில் போட்டிருக்க செருப்பை கூட உள்ளே போட்டு போக மாட்டோம். ஏன்னா அந்தளவுக்கு நம்ம சுத்தமாக, ஒரு நீட்டாக, ஒரு சுத்தமாக போகிறோம். ஏன் அப்படின்னா அங்கே கடவுள் இருக்கிறாருன்னு சொல்கிறாரு. கடவுள் இருக்கிறாரு, அங்கே இந்த உலகத்தையே படித்த ஒரு கடவுள் இருக்கிறாரு. ஏதோ ஒரு கடவுள், ஒரு ஆண்டவர். நம்ம சில பேர் என்ன சொல்லுவாங்க, உங்கள் ஆண்டவர் மட்டும் மொத்தத்தில் ஒரு கடவுள் இருக்கிறாரு அப்படி சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், யாராக இருந்தாலும் அந்த இடத்துக்கு சபைக்கு சர்ச்சுக்கு போகும்போது, ஆலயத்துக்கு போகும்போது அவ்வளோ ஒரு நீட்டாக பயபக்தியாக போகிறோம். ஆனால் ஆண்டவர் இங்கே என்ன சொல்கிறார் தெரியுமா? நம்ம சபைன்னு சொல்லிகிட்டு இருக்கோமே, அது ஆக்சுவலாக அது சபை தான், அது ஆலயம்தான், அது இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதை காட்டிலும் எதை நமக்கு அவர் சபையாக சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சரீரத்தை தான் அவர் உண்மையான சரீரம், ஒரு முக்கியமான சரீரம், முக்கியமான ஆலயம், உண்மையான ஆலயம் அப்படின்னு சொல்கிறார். ஒரு உண்மையான ஆலயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சரீரம், நம்மளுடைய உடல் தான் வந்து அவருடைய ஆலயமாக இருக்குது. ஸோ அந்த ஆலயத்தை தான், அந்த ஆலயத்துக்குள்ளே யார் இருக்கா? தேவனுடைய ஆவி. நம்ம சர்ச்சில் எதுக்காக நம்ம சுத்தமாக போகிறோம்? அங்கே கடவுள் இருக்கிறாரு, அதனால் எந்த பொய்யும் சொல்லக்கூடாது. சபைக்கு முன்னாடி போய் நின்றுட்டு சில பேர் வந்து ஏதாவது சொன்னாங்கன்னா, ஐயோ நான் சபைக்கு முன்னாடி நின்றுட்டுருக்கேன், அந்த மாதிரி பேசக்கூடாது, தப்பு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், சபையில் போய் யாருமே எதுவுமே பேச மாட்டோம். ஏன்னா பேசிட்டோம் அப்படின்னா சில திடீர்னு நம்மளே அறியாமல் ஏதாவது தவறாக பேசிடுவோம் அப்படின்ட்டு தான் என்ன பண்ணுவாங்க, சபையில் போய் எதுவுமே பேச மாட்டாங்க. சர்ச்சில் போயிட்டு எதுவுமே பேசாமல் மௌனமாக இருந்து ப்ரேயர் பண்ணுறதுக்கு காரணம் நம்மளை மீறி ஏதாவது பேசிடுவோமோ. ஏன் அப்படின்னா அங்கே கடவுள் இருக்கிறாரு அப்படிங்கிறத. ஆனால் ஆண்டவர், இப்போ நம்ம மனுஷர்களாக என்ன சபையை மட்டும்தான் சபை என்று சொல்லிடுறோம். ஆனால் ஆண்டவர், இந்த உலகத்தையே படைச்ச ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, சபை, இந்த கட்டிடமாகிய சபை மட்டும் சபை அல்ல, உங்களுடைய சரீரமும் சபைதான், உங்களுடைய சரீரமும் ஒரு ஆலயம்தான். ஸோ அந்த ஆலயத்தை நீங்கள் எப்படி வச்சுக்கணும், நீங்கள் ஒரு கட்டிடத்தால், ஒரு கல்லால், மண்ணால் கட்டப்பட்ட ஆலயத்தை நீங்கள் எவ்வளோ பரிசுத்தமாக பாதுகாக்கிறீங்க. ஏன் அப்படின்னா கடவுள் இருக்கிறாருன்னு ஒரு பயபக்தியாக இருக்கிறீங்க. ஆனால் என்னையை பொறுத்த வரைக்கும் உண்மையான ஆலயம், உண்மையான ஒரு
சபை அப்படி சர்ச் அப்படின்னு சொன்னால் உங்கள் சொன்னால் என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சரீரமும் உங்களுடைய உடல் தான் எனக்கு ஆலயமாக இருக்கிறது, அங்கே தான் நான் வாசம் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அதை நம்ம என்ன பண்ணக்கூடாது, கெடுத்து போடக்கூடாது. எது? இந்த சரீரமாகிய ஆலயத்தை, இந்த உடலாகிய ஆலயத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம கெடுத்து போட்டுறக்கூடாது. அதுக்கு தான் அவர் பார்த்து சொல்கிறாரு, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே. ஏன் நீ உனக்கு கெடுதி செய்யாத? ஏன்னா இது எனக்கு ஆலயமாக இருக்கிறது. நீ எப்படி ஒரு ஆலயத்தில் ஒரு கல்லால் கட்டப்பட்ட ஒரு கட்டிடமாகிய சபையை போயிட்டு சபைக்கு ஒரு பயபக்தியாக இங்கே கடவுள் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு காலை போட்டிருக்க செருப்பை கூட உள்ளே போய் போடாமல், இல்லை மனசு வாயை திறந்து சத்தமாக பேசாமல் எவ்வளோ பயபக்தியாக நீ வந்து அதை அனுசரித்து பாதுகாத்து அதை மதித்து போறியோ, அது போல தான் இது உன்னுடைய சரீரம். அதை விட நீ வந்து எதை பாதுகாக்கணும் அப்படின்னா, இந்த கட்டிடமாகிய ஆலயத்தை விட பயபக்தியாக இருக்கிறத விட எங்கே நீ அதிக பயபக்தியாக இருக்கணும்னா உன்னுடைய சரீரத்தில் தான் நீ பயபக்தியாக இருக்கணும். ஸோ அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே. ஏன்? அதுதான் என்னுடைய ஆலயம். நீ ஆலயம்னு சொல்லிட்டு இருக்கியே, கட்டிடத்தினால் கட்டப்பட்ட அது ஆலயம்தான். அது என்னை பொறுத்த வரைக்கும் அது ஆலயம், எனக்கும் அது ஆலயம்தான். ஆனால் அதை காட்டிலும் மேன்மையான, அதை காட்டிலும் ஒரு ஹையஸ்டான ஆலயம், சபை, சர்ச் எது என்று சொன்னால் உங்களுடைய சரீரமும் தான். உங்களுடைய சரீரம், அதாவது நம்மளுடைய உடல் தான் அவர் மதிக்கக்கூடிய ஆலயம், ஒரு கனப்படுத்தக்கூடிய ஆலயம், ஒரு ஹானர் பண்ணக்கூடிய ஆலயம் அப்படின்னா அது நம்மளுடைய சரீரத்தை. அதை நீ கெடுதி செய்யாதே அப்படின்னு சொல்கிறாரு. அதை அப்படி நீ கெடுதி செஞ்ச அப்படின்னா 17ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது. நம்ம தேவனுடைய ஆலயத்துக்கு என்ன பண்ணுறோம்? பரிசுத்தமாக போகிறோமா? அதை காட்டிலும் பரிசுத்தமாக இருக்க வேண்டியது நம்ம தேவனுடைய ஆலயமாகி இந்த சரீரத்தை. அது கீழே பாருங்கள், நீங்களே அந்த ஆலயமாக இருக்கிறீர்கள். நீங்களே அந்த ஆலயம். எது? நம்ம சரீரம்தான், நம்ம மனசு தான் நம்ம ஆலயம், நம்மளுடைய இருதயம்தான் நம்மளுடைய ஆலயம், தேவனுடைய ஆலயம். தேவனுக்கு ஆலயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவனுக்கு ஒரு சபை, தேவனுக்கான சர்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நம்மளுடைய மனசு தான், நம்மளுடைய சரீரம் தான் அவருடைய ஆலயமாக இருக்கிறது. நம்மளுடைய உடல் தான் அவருடைய ஆலயமாக, சபையாக இருக்குது, சர்ச்சாக இருக்குது. ஸோ அது ரொம்ப பரிசுத்தமாக இருக்கணும். அதை நீ என்ன பண்ணிடாத, கெடுத்து போட்டுறாத. நீ ஒன்றும் அதற்கு கெடுதி செய்து கொள்ளாதே. கெடுதி செய்கிறதுனா என்னது? கீறிக்கொள்ளுவதோ, இல்லை போயிட்டு சில பேர் என்ன பண்ணுவோம், சூசைட் பண்ணி கொள்ளுவதோ, இல்லை நான் கடன் வாங்கிட்டேன் என்னால் வாழ முடியாது, அசிங்கமாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தனித்தானே அழித்து கொள்ளுவதோ. சில பேர் வேலைக்கு போகாமல், ஆமாம் இதுக்கு மேலே என்ன எவ்வளோ என் வாழ்க்கையில் எல்லாமே நடந்து முடிஞ்சுது, இன்னுமே நடக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, இதுக்கு மேலெலாம் என்னால் என்னது, இதுக்கு மேலே என் வாழ்க்கை நல்லா இருந்து என்ன நடக்க வைப்பது, நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் என்ன பண்ணுவாங்க, சில பேர் வேலைக்கு போவாங்க. ஆனால் வந்து ஒரு ஏதோ பிறந்தோம், ஏதோ வாழ்ந்தோம், ஏதோ போகிறோம் பாடுறோம், காலையில் எழுந்திரிக்கிறோம், வேலைக்கு போகிறோம், இப்படியே தான் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஏனோதானோ வாழ்க்கையுமே தன்னை கெடுத்து கொள்ளுகிற வாழ்க்கை தான். ஏன்னா ஒரு ஏனோதானோன்னு ஏதோ காலையில் எழுந்திரிச்சோம், வேலைக்கு போகிறோம், அங்கே போகிறோம், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, திரும்பி வரோம், ஏதோ ஒரு மாதிரி இருக்குது, அவ்வளோதான், ஏதோ ரொம்ப வாழ்க்கை மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரியான வாழ்க்கை நாம் வாழ்கிறதும் ஒரு நம்மளை கெடுத்து கொள்ளுகிற மாதிரியான ஒரு நம்ம சரீரத்தை கெடுத்து கொள்கிறது தான். ஸோ அந்த மாதிரி கெடுதி ஒன்றும் செய்யாதே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ஆண்டவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை பார்த்து சொல்கிறாரு. நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே. ஸோ இதோடைய பின்னணியத்தை, இந்த வார்த்தைக்கு இருக்கிற பின்னணியத்தில் என்ன ஒரு சூழ்நிலை இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பவுல் வந்து யாரை பார்த்து அப்படி சத்தமிட்டு சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறைச்சாலையை காத்து கொண்டிருக்கிற ஒரு சேவகர், சிறைச்சாலையோட, ஸோ அந்த சிறைச்சாலைக்கு ஒரு அதிகாரி, ஒரு இன்சார்ஜ் இருப்பார்ல, இந்த ஜெயிலுக்கு இன்சார்ஜ் சொல்லியிருப்பார்ல, முன்னாடி உட்காந்துக்கிட்டு இன்சார்ஜ் இருப்பார். ஏன் அப்படி சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிறைச்சாலைக்குள்ள வந்து கைதிகள்லாம் இருக்கிறாங்க. அந்த கைதிகளோடு சேர்ந்து இந்த பவுலும் சீலாவும் இருக்கிறாங்க. ஏன் எதுக்காக அங்கே இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க வந்து வெளியில் இந்த மார்க்கெட்டில், அந்த இதில் மற்ற இடத்துலலாம் வெளியிலலாம் என்ன பண்ணுறாங்க, இயேசுவை பற்றி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அது வேறு சினாரியோ, இது வேறு சினாரியோ, ஓகேவா? ஸோ அங்கே அது வேறு சூழ்நிலை, இது வேறு சூழ்நிலை. அங்கேயும் வந்து சிலுவையில் வந்து அது வந்து பேதுரு, ஓகேங்களா?
பேதுரு. இங்க வந்து பவுல வந்து என்ன பண்றாங்கன்னா, சிறைச்சாலையில அ அடைக்கிறாங்க. பவுலையும் சீலாவும் ஆண்டவர பத்தி சொன்ன உடனே, இயேசு கிறிஸ்துவ பத்தி சொல்லும்போது என்ன பண்றாங்க, சில பேர் அவர்களுக்கு பிடிக்காதவர்கள், அவர்களை நம்பாதவங்க என்ன பண்றாங்க, 2 பேரையும் எடுத்துட்டு போயிட்டு ஜெயில்ல கொண்டு போய் அடிச்சு என்ன பண்றாங்க, ஜெயில்ல கொண்டு போய் போட்டுறாங்க. ஜெயில்ல போட்ட உடனே அவங்க என்ன பண்றாங்க, அங்க இயேசுவ இன்னும் அதிகமா என்ன பண்றாங்க, வொர்ஷிப் பண்ணி ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, அப்போ அவங்க கையில இருந்த அந்த சங்கிலிகள்லாம் அறுந்து விடுது. இதே மாதிரியான சினாரியோ, இதே மாதிரியான சிச்சுவேஷன் எங்க நடந்தது? பேதுருவுக்கு நடந்தது. இங்க பவுலுக்கு நடக்குது. அவங்க அவங்க அ அ அவங்க வந்து இயேசுவ வந்து வொர்ஷிப் பண்ணி ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப, தானா கையில இருந்த அ சங்கிலிகள்லாம் அறுந்து விழுந்தது. அங்க பேதுருக்கு மட்டும் தான் நடந்தது. இங்க என்ன நடக்குதுன்னா, பேதுரு, சீலா 2 பேருமே ப்ரேயர் பண்றாங்க. அவங்களுக்கும் அவங்க கையில இருக்கிற கட்டும் அந்த சங்கிலினால கட்டப்பட்டிருக்க அந்த சங்கிலியும் கழண்டு விடுது. அவங்களுக்கு மட்டும் இல்ல, அவங்க கூட ஒரு நெறைய பேர் இருக்கிறாங்கல்ல, அந்த ஜெயில்ல. ஏற்கனவே இவங்க வர்றதுக்கு முன்னாடியே இவங்கள வந்து இயேசு கிறிஸ்துவ பத்தி சொன்னதுனால ஜெயில்ல போட்டிருக்காங்க. இன்னும் நெறைய பேர் வந்து சில தவறுகள் செய்ததுனால அவங்கள ஜெயிலுக்கு அவங்களுடைய அந்த சங்கிலியும் என்ன பண்ணுது, அறுந்துட்டு என்ன பண்ணிடுறாங்க, எல்லாருமே அந்த ஜெயில்ல இருந்த அத்தனை பேருமே என்ன பண்ணிடுறாங்க, அந்த ஜெயில அந்த அறைய விட்டு அந்த ஜெயில் அறைய அந்த ரூமை விட்டு என்ன பண்ணிடுறாங்க, வெளியில போயிடுறாங்க. இதை வந்து வெளியில போய் நிற்கிறாங்க. வெளியில மீன்ஸ் இந்த சென்ஸ் அறுத்துட்டு என்ன பண்ணிடுறாங்க, ஓடி போகலை, ஜெயிலுக்குள்ளே தான் இருக்கிறாங்க. இது அந்த சிறைச்சாலை அதிகாரி என்ன பண்ணுறாரு, சிறைச்சாலைக்காரர் தூங்கி முடிச்சுட்டு திரும்பி வெளியில் நைட்டு தூங்கிட்டு இருக்கிறாரு. தூங்கி நைட் டயத்தில், இதெல்லாம் நைட் டயத்தில் இரவு டயத்தில் நடக்குது. ஸோ இரவு நேரத்தில் நடந்துகிட்டு இருக்கப்போ அவருக்கு திடீர்னு முழிப்பு வந்துடுது. ஸோ ஏன்னா வந்து காவல் காத்துட்ருக்காருல, போய் அடிக்கடி போய் செக் பண்ணுவார்ல சிறைச்சாலைக்காரன், போயிட்டு ஜெயில் கைதிகள்லாம் போய் பார்க்குறப்ப திடீர்னு முழிப்பு வந்தோடனே போய் பார்க்குறாரு. போய் பார்த்தா அங்கே யாருமே இல்லை. அந்த ஜெயிலில் இருந்தவங்க இவங்க தான், பவுலும் சீலாவும் தான் ப்ரேயர் பண்ணாங்க. இவங்களுடைய ப்ரேயர் பண்ண அவங்களுடைய அந்த கட்டுகள் மட்டும் கழண்டு விடலை. அவங்க கூட இருந்த அந்த சிறைச்சாலையில் இருந்த அத்தனை பேருடைய கட்டுகள், தவறு செய்யாதவர்களுடைய சங்கிலிகளும் அறுந்து விழுந்துருது. ஏன்னா அவர்களுக்காகவும் இவர்கள் ஜெபம் பண்ணுறாங்க, ப்ரேயர் பண்ணுறாங்க, உடனே அறுந்து விழுந்துருது. ஆனால் அவங்க அந்த ஜெயிலை விட்டு போகலை, அங்கே இருக்கிறாங்க. அவங்க அங்கே மீன்ஸ் அந்த ரூமில் இல்லாமல் அந்த ரூமை விட்டு வெளியில் போகிறாங்க. ஓகேங்களா? போய் பார்த்தா அந்த சிறைச்சாலை அறையில் யாருமே இல்லை. அதை பார்த்துட்டு அவருக்கு ஒரே பயமாயிடுது. யாருக்கு? அந்த சிறைச்சாலை அதிகாரி இன்சார்ஜுக்கு பயம் வந்துடுது. ஐயோ, இந்த அதிகாரிகளை, அதாவது இந்த அதிகாரியை விட ஹையர் போஸ்ட்டில் இருக்கிறவங்கள நினச்சி பயப்படுறாரு. நம்மளை நம்பி இப்படி கொண்டாந்து விட்டு போனாரே, இவங்கெல்லாம் தப்பிச்சுட்டு ஓடிட்டாங்களே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, நம்மளை வேலையை விட்டு நிற்க போகிறாங்க, வேலையை விட்டு நிற்கினாலும் பரவாயில்ல, நம்மளை கொன்று போட்டுட்ட போகிறாங்க, அவங்க வந்து கொள்றதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்மளே கொன்றலாம் அப்படின்னு சொல்லி நம்ம செத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணுறாரு, சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று எண்ணி, சில பேர் என்ன பண்ணுவாங்க, சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் தவறான, ஒருவேளை நம்ம சூழ்நிலை ஒருவேளை தவறான சூழ்நிலையாக, ஒரு தோல்வி அடைந்த சூழ்நிலையாக, இல்லை ஒரு மனம் துவண்டு போகிற சூழ்நிலையாக இருக்கலாம், கண்டிப்பாக இருக்கலாம். அதை பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஓடி போனார்கள் என்று எண்ணி, எப்படி தப்பாக நினச்சிக்கிட்டான். அந்த சூழ்நிலையை பார்த்து கண்களால் பார்க்குறத அவன் கண்ணால் என்ன பார்க்குறான், அங்கே இருந்த ஜெயில் கதையெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, தப்பிச்சு அறுத்துட்டு என்ன பண்ணிட்டாங்க, கட்டுகளை அந்த சங்கிலியை அறுத்துட்டு ஓடிட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டான், தவறாக நினச்சிட்டான். அங்கே யாருமே இல்லை. அதை பார்த்தா எல்லாருமே அப்படி தான் நடப்போம் இல்லை, அப்போ எல்லாருமே ஓடி போயிட்டாங்கன்னு தான் நினைப்போம். நம்மளும் அப்படி தான், நம்ம வாழ்க்கையில் நடக்கிற சூழ்நிலைகளை பார்த்து நம்மளே என்ன பண்ணிக்கிறோம், தவறாக நினச்சிக்கிறோம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, நம்ம வாழ்க்கை இனிமேல் நம்ம வாழ முடியாது, நம்ம வாழ்க்கை அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, இனிமேல் நமக்கு எதுவுமே நடக்காது, படிப்பு வராது, இல்லை நம்ம இனிமேல் பாஸ் ஆக மாட்டோம், இல்லை நம்ம இனிமேல் நம்மளால் தேர மாட்டோம், நம்ம வாழ்க்கை இப்படியே தான் கடைசி வரைக்கும் இருக்கும், இல்லை நம்ம வேலையில் எந்த ஒரு மாற்றமும் வராது, நம்ம பிஸ்னஸ் வந்து இப்படியே தான் இருக்கும், அந்த பிஸ்னஸ் வந்து தோல்வி அடைஞ்சிக்கிட்டு ஒரு தொடர்ந்து நமக்கு நம்ம பிஸ்னஸில் ஒரு வேலை தோல்வி வந்துக்கிட்டே இருக்குன்னா, இதுக்கப்புறம் அவ்வளோதான், நம்ம பிஸ்னஸ் அவ்வளோதான், தோல்வி அடைஞ்சிட்டே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே தவறாக நினைத்து கொள்கிறது. ஏன்னா அந்த சூழ்நிலை பார்க்கும்போது நமக்கு எல்லாருக்குமே அப்படி தான் தோன்றும். தொடர்ந்து ஒரு 10 தடவை நம்ம பிஸ்னஸோ இல்லை லைஃபோ வந்து ஒரு தொடர்ந்து கண்டினியூஸாக ஒரு தோல்வியை மட்டுமே பார்த்துட்ருப்போம், இல்லை மனசு கஷ்டப்படுற மாதிரியான காரியங்களே நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா, நம்ம என்ன பண்ணிடுவோம், தவறாக நினச்சிருவோம், அவ்வளோதான், இதோட அவ்வளோதான்,
இதுக்கப்புறம் நம்மளால எந்திரிக்க முடியாது, நம்ம லைஃப் ஃபுல்லாகவே இப்படி தான் கஷ்டப்பட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து எஸ்கேப் ஆகுறதுக்கு சில பேர் என்ன பண்ணுறோம், எஸ்கேப் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஈவன் அப்படிதான் இந்த சிறைச்சாலைக்காரன் அந்த இவங்க வந்து கொலை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளே கொலை பண்ணியிருப்போம், அது இப்போ தான் நம்மளால எஸ்கேப் ஆக முடியும் அப்படி சொல்லிட்டு எஸ்கேப் ஆகணுங்கிறதுக்காக தவறான முடிவுகளை எடுக்கிறார். ஒரு விஷயம் நம்மளை சுற்றி ஒரு கெட்ட கெட்ட காரியம் நடக்குது, ஒரு தோல்வியான காரியம் நடக்குது, நம்ம மனசு உடைஞ்சு போய் நம்ம வாழ்க்கையை சலிச்சு போயிடுச்சு, பார்த்து பார்த்து தோல்வியை பார்த்து பார்த்து பார்த்து, இல்லை மற்றவர்கள் நம்மளை காயப்படுத்துகிறதை பார்த்து பார்த்து நம்மளே சலிச்சு போச்சு, வாழ்வதற்கே ஒரு பிடிக்க இல்லாமல் ஒரு சலிச்சு போச்சு, ஒரு விரக்தியான சூழ்நிலையில் இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுறோம், அதை விட்டு நம்ம வெளியில் வரணுங்கிறதுக்காக சில தவறான எண்ணங்களை, சில தவறான காரியங்களை நாம் செய்ய போகிறோம். அது செய்கிறதுனால நம்ம சரீரத்துக்கு கெடுதி உண்டாகுது, நம்மளுடைய வாழ்க்கைக்கு கெடுதி உண்டாகுது. அதற்காகத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு, உங்கள் சரீரத்துக்கு கெடுதி ஒன்றும் நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, உனக்கோ உன் வாழ்க்கைக்கோ உன் சரீரத்துக்கோ என்ன பண்ணாத, கெடுதி செய்யாத. அதுலேருந்து எஸ்கேப் ஆகணுங்கிறதுக்காக நீ போயிட்டு இருக்க அந்த தவறான சூழ்நிலை, ஒரு தோல்வி போன்று இருக்கிற அந்த சூழ்நிலையை பார்த்து அதிலிருந்து எஸ்கேப் ஆகணுங்கிறதுக்காக உனக்கு நீயே கெடுதி செய்து கொள்ளாதே அப்படின்னு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பார்த்து சொல்கிறார். ஸோ அப்படிதான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ ஓடி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான். எல்லாரும் ஓடிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்க, யாருமே இல்லை அப்படின்னா என்ன பண்ணியிருக்கணும், போய் சுற்றிலும் தேடி பார்த்துருக்கணும். ஆனால் தேடி பார்க்கல. சில டயத்தில் நம்ம அப்படி தான், ஒரு தோல்வியை பார்த்துட்டு ஒரு கண்டினியூஸாக ஒரு தோல்வி இல்லை, கண்டினியூஸாக தோல்வியை பார்த்துட்டு நம்ம அதுக்கான வேறு தோல்வி அடையாமல் இருப்பதற்கு வேறு என்ன வழி அப்படின்னு நம்ம வேறு விதத்தை பார்க்குறோம் விட்டுட்டு, நம்மளே கெடுதி செய்கிற மாதிரியான காரியங்கள்லாம் கூட அதுலேருந்து எஸ்கேப் ஆகணுங்கிறதுக்காக நம்மளே கெடுதி செய்கிறதுக்காக போயிடும். ஸோ அவன் என்ன பண்ணியிருக்கணும், அந்த ரூமில் இல்லைன்னா வேறு எங்கேயாவது தேடி பார்த்துக்கணும். ஓகே, அந்த சிறைச்சாலைக்குள்ளே அவங்களாம் அந்த சிறைச்சாலைக்குள்ளே தான் இருக்கிறாங்க. அந்த ஆனால் சிறைச்சாலைக்குன்னு கைதிகளுக்குன்னு உள்ள அறையில் இல்லாமல் அந்த அறையை விட்டுட்டு தனியாக ரூமில் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணியிருக்கோம், அங்கே இல்லையா என்ன பண்ணியிருக்கணும், அந்த இடத்த போய் பார்த்துருக்கோம். அவன் உடனே என்ன பண்ணிட்டு போயிட்டான், பட்டயத்தை எடுத்து உருவி யாராவது அங்கே சிறைச்சாலைக்காரங்க ஜெயில் கைதிக்கு அங்கே இல்லாட்டினா யாராவது கொலை செய்ய போயிட்டு போயிருப்பாங்களா? இதுதான் இந்த மாதிரியான தவறான எண்ணங்கள் நாமளே அழிச்சிக்கிறது. இப்போ அவன் அவசரப்பட்டு பண்ணியிருந்தான் அப்படின்னா என்ன இருக்கும், அவன் பண்ண போயிட்டான். ஆனால் அந்த பவுல் வந்து வேகமாக ஓடி வந்து மிகுந்த சத்தமிட்டு, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள்லாம் இங்கே தான் இருக்கிறோம் அப்படின்ற. அப்போ அவன் வந்து எதுவுமே பார்க்கல. சில பேர் அப்படி தான், சில காரியங்களை மேலோட்டமாக பார்த்துட்டு நான் இனிமேல் அவ்வளோதான், என் வாழ்க்கை தோல்வியை முடிஞ்சிச்சுன்னு மேலோட்டமாகவே பார்த்துட்டு அதை பார்த்துட்டு என்ன பண்ணுறோம், அதுலேருந்து எஸ்கேப் ஆக்கிறதுக்காக சில தவறான காரியங்களே நினைக்கிறோம். அது நினைக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கைக்கு இன்னும் நாம் கெட்டுப்போன இந்த தோல்வி அடைந்த வாழ்க்கையை இன்னும் அதிகமாக கெடுக்கிற மாதிரி நம்ம வாழ்க்கைக்கு சில கெடுதியான காரியங்களை நம்ம செய்து கொள்கிறோம். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு நீ கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே. ஏன் அப்படின்னா, இது என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னுடைய ஆலயமாக இருக்கிறது, அதில் நான் வாசம் செய்கிறேன். யார் வாசம் செய்கிறார், கடவுள் வாசம் செய்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ளா இருக்கிறதுனால அதில் நீ கெடுதி செய்யாத, உன் வாழ்க்கைக்கு கெடுதி செய்யாத. ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கை தோல்வி போன்று மனசு கஷ்டப்பட்டு விரக்தியால் இருக்குது அப்படின்னா அதுக்காக நீ அவசரப்பட்டு என்ன பண்ணிடாத, அதிலிருந்து நீ எஸ்கேப் ஆகணுங்கிறதுக்காக தவறான காரியங்களை செய்து கொண்டு இன்னும் அதிகமாக உன் வாழ்க்கையை கெடுதி செய்து கொள்ளாதே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களோடு பேசுகிறார். கர்த்ததாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் பண்ணுவோமா? ஏசப்பா, அம்மை ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. அப்பா, அம்மை துதிக்கிற தகப்பனே. அப்பா, ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையில் அப்பா ஒவ்வொரு சூழ்நிலையில் போய் கொண்டிருக்கிறாங்க தகப்பனே. அப்பா, அந்த வாழ்க்கையில் எந்த ஒரு அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை கெடுத்து கொள்ளாத படிக்கு எந்தெந்த காரியங்கள்லாம் தங்களுடைய வாழ்க்கையை அவர்களே கெடுத்துக்கொள்கிற மாதிரியான காரியங்கள் இருக்கோ, சூழ்நிலைகள் இருக்கோ, அதை எடுத்து போடுங்கப்பா. ஏசப்பா, நீங்கள் சொல்லியிருக்கீங்களே, இந்த சரீரமே உங்கள் ஆலயமாக இருக்குது, உங்கள் சபையாக இருக்குது, உங்கள் சர்ச்சாக இருக்குதுன்னு சொன்னீங்களே தகப்பனே. இந்த சரீரத்தில் எங்களுடைய உடம்பாகிய எங்களுடைய சரீரமாகிய இந்த ஆலயத்தில் நீங்கள் வாசி செய்கிறீங்க தகப்பனே. அதனால் எங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு கெடுதியும் நடக்காதபடிக்கு, எந்த ஒரு தோல்வியும் நடக்காதபடிக்கு நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. அதனால் தோல்வி வந்துருச்சு, மனசு கஷ்டமாயிடுச்சு, மனம் உடைஞ்சு போய் நாங்கள் அவசரப்பட்டு எங்களை நாங்களே கெடுத்து கொள்ளாதபடிக்கு, எங்கள் வாழ்க்கையை நாங்களே கெடுத்து கொள்கிற மாதிரியான காரியங்கள்
காரியங்களை நாங்கள் செய்யாதபடிக்கு நீங்கள் எங்களை கண்ட்ரோல் பண்ணி நீங்கள் நடத்துங்க இயேசு சுவாமி. எல்லாவற்றையும் உங்கள் கருத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். நீங்களே பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ ஆல். என்ன தோல்வியாக இருந்தாலும், என்ன சூழ்நிலையாக இருந்தாலும், ஈவன் டெட் எண்ட், மரணம், சில பேர் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, இனிமே சாவுதான் அப்படின்னு ஒரு சூழ்நிலை, இனிமே வாழ்க்கை அவ்வளோதான், இனிமே இந்த மரணம் கேட்டால் அப்படி ஒரு பழமொழி வரலாம். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் சரி, தவறான சூழ்நிலை இருந்தாலும் நீங்கள் அமைதியாக வேணால் இருங்க. ஆனால் அதை விட்டு எஸ்கேப் ஆகணுங்கிறதுக்காக எந்த விதத்திலும் நீங்கள் தவறான காரியத்தை மட்டும் செய்யாதீர்கள். ஏன்னா தவறான காரியத்தை செய்கிறதுனால உங்கள் சரீரத்தை, உங்கள் வாழ்க்கையை நீங்களே கெடுத்துக்கொள்கிறீர்கள். நீங்கள் கெடுக்கிறதுனால உள்ள வாசமாக இருக்கிற இயேசு கிறிஸ்து ஆண்டவர் கடவுள் என்ன பண்ணுறாரு? வருத்தப்பட்டதுனால தான் சொல்கிறாரு, உன்னை நீயே உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே. கெடுதி செஞ்சால் என்ன ஆகிடும்? உள்ளுக்குள்ளே இது என்னது? இதற்கு கெடுதி செய்தால் இது என்னது? சரீரம். இந்த சரீரம் தான் என்னன்னு சொல்கிறாரு? உடம்பு. இந்த உடம்பு தான் என்ன சொல்கிறாரு? என்னுடைய ஆலயமாக இருக்குது. நீ கட்டி வச்சிருக்கிய ஆலயம், அதுவும் ஆலயம்தான். அதை காட்டிலும் எனக்கு மேன்மையான ஆலயம் எது என்று சொன்னால் உன்னுடைய சரீரம், உங்களுடைய சரீரம், நம்மளுடைய சரீரம், நம்மளுடைய உடம்பு தான் அவருக்கு முக்கியமான, மேன்மையாக அவர் மிகவும் கனப்படுத்தக்கூடிய, மிகவும் ஹானர் பண்ணக்கூடிய ஆலயம், சபை, சர்ச் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சரீரம், நம்மளுடைய உடல், நம்மளுடைய மனசு. அதற்குள்ளாக தான் அவர் வாசம் செய்து கொண்டிருக்கிறார். அதை நாம் கெடுத்து போடக்கூடாது. எப்படிப்பட்ட மேபி நாம் சாகிறபடியான ஒரு சூழ்நிலை வந்தாலும் நாம் அமைதியாக இருந்து அந்த இரத்தத்துக்குள்ளே அதை இயேசுக்கிட்ட நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது, அதை இயேசுக்கிட்ட நம்ம அந்த தோல்வியான காரியங்களை அவர்கிட்ட நம்ம வச்சுட்டு நம்ம அமைதியாக இருக்கும் பொழுது அவர் பார்த்து கொண்டு அவர் சரி செய்துவார். சில பேர் சொல்லுவாங்க, கடவுள் என்ன செய்ய முடியும்? கடவுள் மனுஷங்க மூலமாக செய்வார். இல்லைனா நம்ம கடவுள் எல்லா இதுகிட்டே நம்மகிட்ட கொடுத்துருக்கிறாரு. சப்கோர்ஸ் கொடுத்துருக்காரு தான் நம்ம செய்யணும் தான். ஆனால் எல்லாத்தையும் நம்ம செய்யணும் இல்லை. எல்லாத்தையும் நம்ம ஆண்டவர்கிட்ட போய் நம்ம கேட்கணும். ஆண்டவர் சொல்லுவார், கிளியராக சொல்லுவார். கடவுள் பேசுவாரா? கண்டிப்பாக பேசுவார். கண்டிப்பாக பேசுவார். இங்கே போ, அங்கே போகாத எல்லாம் கண்டிப்பாக சொல்லுவார். ஆண்டவரே, இந்த தோல்வியான காரியங்களில், தோல்வியான சூழ்நிலையில் நான் இருக்கிறேன், என்னால் என்ன பண்ணுறேன்னு தெரியல, நான் ஒருவேளை இதுலேருந்து மீறி வரணும், இதுலேருந்து நான் எஸ்கேப் ஆகி வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் வரணும்னு நான் ஏதாவது ட்ரை பண்ண போய் அதுவும் தவறாக போய் அதுவும் இன்னும் மோசமாகிட போகுதோன்னு எனக்கு தெரியல ஏசப்பா. ஏன்னா அடுத்து என்ன நடக்கும்னு நாங்கள் மனுஷங்க, எங்களுக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் கடவுள், நீங்கள் எனக்குள்ளாக வாசம் பண்ணுறீங்க, உங்களுடைய தேவனுடைய ஆவி எங்களுக்குள்ளாக இருக்குன்னு நீங்கள் வேத வார்த்தையின் மூலமாக சொல்லியிருக்கீங்க. அதனால அடுத்து நான் என்ன பண்ணணும்? இந்த தோல்வியான சூழ்நிலையில், மனசு உடஞ்சி போன சூழ்நிலையில், விரக்தியான சூழ்நிலையில் அடுத்து நான் என்ன பண்ணணுங்கிறது எனக்கு தெரியல. அதனால நீங்கள் எனக்கு கைட் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது கண்டிப்பாக அவர் கைடு பண்ணுவார். அந்த கைட்னஸை அவர் எப்படி வேணாலும் ஒன்று மனுஷங்களை வச்சு பண்ணுவார், இல்லை அவர் நம்மளை தேடி அவருடைய கைட்னஸ் நம்மளை தேடி வரும். கண்டிப்பாக வரும். அது எப்படி வரும்? அவர் கடவுள் மேலெல்லாம் இருக்கிறாரு, கண்டிப்பாக செய்வாரா, வருவாரா? நம்மள தான் பண்ணணும். அதுக்காக தான் நமக்கு பிரெயின் கொடுத்துருக்காரு. எஸ், அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு அதுக்கு தான் பிரெயின் கொடுத்துருக்கா, ஞானத்தை கொடுத்துருக்கா. அதுக்காக நம்ம இஷ்டத்துக்கு செய்கிறதற்கு கொடுக்கவில்லை. நாம் அவர்கிட்ட கேட்டு செய்ய வேண்டும் என்பதற்கு தான் நமக்கு கொடுத்துருக்கிறார். ஸோ அவர்கிட்ட நம்ம கேட்டு செய்யும்போது அவரே கைட் பண்ணுவார், அவரே நம்மளை கொண்டு போவார். ஸோ அந்த பாதையில் நம்ம போகும்போது நமக்கு இருக்கிற அந்த தோல்வியும் உடைந்து வந்த தோல்வியும் போய்விடும். இதற்கப்புறம் தோல்வி வராமல் நமக்கு பாதுகாப்போம். ஸோ அதனால கிறிஸ்து கண்பானவர்களே, திரும்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்கிறார், கிறிஸ்து கண்பார்களே, தயவு செய்து உங்கள் சரீரத்தை, உங்கள் உடம்பாகிய சரீரத்தை கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதீர்கள். ஏனென்று சொன்னால் அந்த சரீரம், அந்த உடம்பாகிய உங்கள் சரீரமாகிய உங்கள் உடலாகிய அதுதான் ஆலயம், இயேசுவின் ஆலயமாக இருக்கிறது, ஆண்டவரின் ஆலயமாக இருக்கிறது. அதற்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதீர்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். God bless you all.